வணக்கம். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே ஏரி மதகு பழுதடைந்ததால் விளைநிலத்தில் புகுந்த நீர். விளைந்த பயிர்களை அறுவடை செய்ய முடியாமல் தவிக்கும் விவசாயிகள். நாகையில் பெய்த பருவம் தவறி பெய்த மழையால் 1.5 லட்சம் ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கின. முளைக்கத் தொடங்கிய பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அனைத்து பகுதிகளிலும் தேங்கியுள்ள குப்பைகள். முறையாக சுத்தம் செய்யாததால் வன விலங்குகள் குப்பைகளை உண்டு உயிரிழக்கும் அவலம். திருவண்ணாமலையில் மண்சரிவில் வீடு இழந்த 20 குடும்பத்திற்கு தற்காலிக வீடுகள். பயனாளிகளுக்கு வீட்டின் சாவிகளை வழங்கினார் அமைச்சர் ஏவவேலு. மதுரை பாலமேடு பகுதியில் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை தத்ரூபமாக நடத்தி காட்டிய சிறுவர்கள். சிறுவர்களின் ஜாலியான ஜல்லிக்கட்டு குறித்த சிறப்பு பார்வை. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். சோழவரம் அருகே ஏரி மதகில் இருந்து வெளியேறிய நீரால் 100 ஏக்கர் நெற்பயிர் அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்து ஞாயிறு கிராமத்தில் நெற்பயிர் சாகுபடி பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. ஞாயிறு ஏரியை நம்பி அப்பகுதி விவசாயிகள் சுமார் 1000 ஏக்கரில் நெல் சாகுபடி செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஞாயிறு ஏரியில் உள்ள மதகு சிதலமடைந்த நிலையில் அதனை மணல் மூட்டைகள் கொண்டு மூடி வைத்துள்ளனர். இந்நிலையில் நெற்பயிர்கள் வளர்ந்து அறுவடைக்கு தயாரான நிலையில் ஞாயிறு ஏரியின் மதகு மேலும் சேதமடைந்து நீர் வெளியேறி விளைநிலங்களில் புகுந்தது. விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியதால் அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஏக்கருக்கு சுமார் 30,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் நெற்பயிரை அறுவடை செய்ய முடியாமல் தவித்து வரும் விவசாயிகள் மதகை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகையில் பெய்த திடீர் மழையால் 1.5 லட்சம் ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியதால் தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடப்பாண்டில் சம்பா சாகுபடி ஒருபோக சாகுபடி மட்டுமே செய்ய முடிந்தது. அரசின் அறிவுரையின்படி குறுவை சாகுபடியை தவிர்த்து முன்பட்ட சம்பா சாகுபடி பணியில் விவசாயிகள் ஈடுபட்டனர். பயிர்கள் நன்கு விளைந்து அறுவடைக்கு தயாரான நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த பருவம் தவறிய மழையால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. தற்போது நெற்பயிர்கள் முளைக்க தொடங்கியுள்ளதால் வேதனையடைந்துள்ள விவசாயிகள் தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கொடைக்கானலில் அனைத்து பகுதிகளிலும் குப்பை தொட்டிகள் முறையாக சுத்தம் செய்யாததால் வனவிலங்குகள் குப்பைகளை உண்ணும் நிலை ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் அதிகப்படியாக வனவிலங்குகள் மற்றும் வீட்டு விலங்குகள் வாழ்ந்து வருகின்றன. இந்நிலையில் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள குப்பை தொட்டிகள் முறையாக சுத்தம் செய்யப்படாமல் உள்ளது. இதனால் வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் விலங்குகள் மற்றும் வீட்டு விலங்குகளான நாய், பூனை, மாடு உள்ளிட்ட விலங்குகள் குப்பை கழிவுகளை உண்ணும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் விலங்குகளுக்கு நோய் தொற்று ஏற்பட்டு உயிரிழக்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்து விலங்குகளை காப்பாற்ற வேண்டும் என்று கொடைக்கானல் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலையில் மண்சரிவு ஏற்பட்டு பாதிக்கப்பட்ட 20 குடும்பங்களுக்கு அமைச்சர் ஏவவேலு தற்காலிக வீடுகளை வழங்கினார். ஃபெஞ்சல் புயல் காரணமாக கடந்த ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி திருவண்ணாமலையில் மண்சரிவு ஏற்பட்டு 7 பேர் உயிரிழந்தனர். மேலும் 20 வீடுகளில் மண்சரிவு ஏற்பட்டு பாதிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட 20 குடும்பங்கள் கடந்த 2 மாதங்களாக தற்காலிக இடத்தில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான வசதிகளை மாவட்ட நிர்வாகம் செய்து வந்தது. இருப்பினும் தங்களுக்கு தற்காலிக வீடு வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர்.
அதன் பேரில் சமுத்திரம் ஊராட்சியில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் 20 குடும்பத்திற்கும் தற்காலிக வீடுகள் அமைக்கப்பட்டன. தற்போது பணிகள் நிறைவடைந்த நிலையில் 20 குடும்பங்களுக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் ஆகியோர் வீட்டு சாவியை வழங்கினர். குடும்பத்தைச் சேர்ந்த அறக்கட்டளையின் மூலமாக 20 வீடு கட்டுவது என்று திட்டமிடப்பட்டு அந்த தற்காலிக வீடுகளை கட்டியிருக்கிறோம். இந்த வாடகை வீட்டில் வசித்து கொண்டிருக்கிற அந்த பாதிக்கப்பட்டவர்கள் இன்றையிலிருந்து இந்த தற்காலிக வீட்டில் அவர்கள் குடிபுக இருக்கிறார்கள். எனவே அந்த வீட்டினுடைய சாவியை ஒப்படைப்பதற்காகத்தான் நானும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களும் நாங்கள் இந்த வந்து சாவியை ஒப்படைத்திருக்கிறோம். வந்தவாசி அரசு பள்ளியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகள் முகாம் பள்ளி வேலை நாளில் நடத்தப்பட்டதால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகளின் தேசிய அடையாள அட்டை வழங்கும் முகாம் நடைபெற்றது. இதில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உள்ள மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்று தேசிய அடையாள அட்டைக்கு விண்ணப்பித்தனர். இவர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்நிலையில் பள்ளி வேலை நாளில் முகாம் நடத்தப்பட்டதால் மாணவர்களுக்கு பாடம் நடத்த முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் மாணவர்கள் வகுப்புகளை விட்டு வெளியில் சுற்றித் திரிந்தனர். பொங்கல் விடுமுறை நாளில் நடத்தாமல் பள்ளி வேலை நாளில் முகாம் நடத்துவதாகவும் முறையான அறிவிப்பு வழங்காததால் குறைந்த அளவிலான மாற்றுத்திறனாளிகளே வருகை தந்ததாகவும் சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு கோயில்களிலும் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மாதிரி வேளூர் கிராமத்தில் அமைந்துள்ள மாதலீஸ்வர சுவாமி கோயில் காலத்தால் பழுதடைந்திருந்த நிலையில் திருப்பணிகள் நடைபெற்று வந்தன. பணிகள் நிறைவடைந்த நிலையில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக யாகசாலை பூஜைகள் நடைபெற்ற நிலையில் புனித நீர் அடங்கிய கடங்கள் மேல தாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு மூலவர், விமான கலசம், சன்னதி கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் கூரைநாடு நெசவாளர் காலனியில் பஞ்சமுக விநாயகர் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. மேளதாளம் முழங்க குடம் புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட புனித நீர் கோபுர கலசம் மீது ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் விக்கிரமங்கலம் அருகே அங்காள ஈஸ்வரி மற்றும் கருப்பண சுவாமி கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. 2 நாட்களாக யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் மேளதாளத்துடன் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து அங்காள ஈஸ்வரி அம்மனுக்கு 501 குடம் பால் அபிஷேகம் செய்து சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. முன்னதாக தங்கைமார்கள் மேளதாளங்கள் முழங்க கரும்பு, குத்துவிளக்கு, பழங்கள் என தாய்மாமன் சீர்கொண்டு ஊர்வலமாக சென்று கோயிலை அடைந்தனர். இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். போஸ்டர்ஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். கரூரில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முறைகள் குறித்த விழிப்புணர்வை கலைப்பயணம் நடைபெற்றது. சுற்றுச்சூழல் கல்வி திட்டம், தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை, கரூர் டைமண்ட் ட்ரஸ்ட் மற்றும் தேசிய பசுமைப்படை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பயணத்தை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ஒருமுறை பயன்பாட்டு பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்தல், காற்று மாசு தவிர்த்தல் போன்ற பல்வேறு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து கிராமிய கலை மற்றும் பாடல்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அத்துடன் கிராம மக்களுக்கு துண்டு பிரசுரங்களும் மஞ்சள் பையும் வழங்கப்பட்டன.
சென்னை வியாசர்பாடி மகாகவி பாரதி நகரில் ஆளுநருக்கு இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட திருவள்ளூர் படத்தை அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. தலைநகர் மக்கள் இயக்கம் சார்பில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் இளங்கோ தலைமையில் மகாகவி பாரதி நகரில் உள்ள வியாசர்பாடி அஞ்சலகத்தில் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட திருவள்ளூர் உருவப்படத்தை ஆளுநருக்கு தபால் மூலம் அனுப்பி வைத்தனர். திருவள்ளுவர் தினத்தன்று காவி உடை மற்றும் ருத்ராட்சம் அணிந்திருந்த திருவள்ளுவர் படத்திற்கு ஆளுநர் RN ரவி மரியாதை செலுத்தினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவள்ளூர் படம் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே குவாகம் கிராமத்தை சேர்ந்த அறிவழகன் என்பவர் தனியார் சிமெண்ட் ஆலையில் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் பணியின் போது கன்வெயர் பெல்ட்டில் அறிவழகனின் இடது கை மாட்டி துண்டானது. அவருக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் கையிழந்த அவருக்கு நிரந்தர பணி வழங்க வேண்டும், இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம மக்கள் சிமெண்ட் ஆலையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு உழவர் உரிமை இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உழவர் உரிமை இயக்கத்தின் மாநில தலைவர் விவசாயி அருள் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏரிகளில் நடைபெறும் மணல் திருட்டை தடுக்க வலியுறுத்தியும் செங்கம் புதூர் ஏரிக்கு வரும் நீர்வழிப் பாதையை சீரமைக்காமல் காலதாமதம் செய்து வருவதை கண்டித்து கண்டனங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் உழவர் உரிமை இயக்க நிர்வாகிகள் பங்கேற்று தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். ஆண்டிப்பட்டியில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி வெற்றுக்கால் சேவல் சண்டை போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள காவிலக்கு பகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் மற்றும் பொங்கல் பண்டிகையை ஒட்டி வெற்றுக்கால் சேவல் சண்டை போட்டி நடைபெற்றது. திமுக ஆண்டிப்பட்டி ஒன்றிய விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் நடைபெற்ற இப்போட்டியினை சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் தொடங்கி வைத்தார். இப்போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 500க்கும் மேற்பட்ட சேவல்கள் அழைத்து வரப்பட்டு பங்கேற்றன. பல்வேறு சுற்றுகளாக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் சேவல்கள் ஆக்ரோஷமாக சண்டையிட்டன. போட்டியில் வெற்றி பெற்ற சேவல்களின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. இந்த சேவல் சண்டை போட்டியினை ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் கண்டுகளித்தனர். டோர்னமெண்ட்டுக்கு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இந்த தென்னிந்தியா ஃபுல்லால இருந்து இங்க ஆள் வந்திருக்காங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க வந்திருக்காங்க. இந்த சண்டையோட பேர் வெத்துக்கால் சண்டைன்னு சொல்லுவாங்க. இதுல கத்தி கட்டி சண்டை விட மாட்டோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா முள் பேசி சண்டை போடும், இல்லைன்னா அதோட லெக் பவரை பேஸ் பண்ணி சண்டை போடும். இதுக்கு 21 நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த டோர்னமெண்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த 21 நாளுக்கு இந்த சேவலுக்கு தயார் பண்ணணும். நீச்சல் போடுவோம், அந்த சேவலுக்கு மசாஜஸ் கொடுத்து இந்த சேவலை டைட் பண்ணுவோம். இன்னும் இதுக்கு வர்ம கலையட்டு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஆசான்கள் இருப்பாங்க. அவங்கள்ட்ட கத்துக்கிட்டு அதுக்கான ட்ரைனிங் எல்லாம் இதுக்கு கொடுப்போம் நாங்க.